Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard second term Tamil. பாடம் 4 பாருங்க. விட்டு செல்லாதே. பக்கம் 21. விட்டு செல்லாதே. இது என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? பள்ளி, ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணுறாங்க? பசங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடடே கயல் என்னை மறந்து விட்டாளே. ஸ்கூலில் பென்சில் கயல் மறந்து விட்டுட்டா. அதனால் பென்சில் சொல்லுது, அடடே கயல் என்னை மறந்துட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், முத்துவும் என்னை மறந்து விட்டானே. முத்து என்ன பண்ணுறா? ஷார்ப்னரை மறந்துட்டான். ஃபாத்திமாவும் தான், இரேசர் ஃபாத்திமாவும் மறந்து விட்டு போயிட்டா. நீங்களும் இதை மாதிரி ஸ்கூலில் விட்டு போயிடுவீங்கள்ல, பென்சில், இரேசர், ஷார்ப்னர். அந்த மாதிரி இங்கே கயல், முத்து, ஃபாத்திமா இவங்க 3 பேருமே ஒரு பொருளையும் விட்டு போயிடுறாங்க. பென்சில் ஒருத்தர் ஷார்ப்னர், இன்னொருத்தர் ஃபாத்திமா இரேசர். பாருங்க எப்படி எழுதுவாள்? பென்சில் யோசிக்குது, இப்போது பென்சில் இல்லாமல் இவ எப்படி எழுதுவா? அப்புறம் எப்படி அழிப்பாள்? அந்த மாதிரி பென்சில், இரேசர், ஷார்ப்னர் 3 பேருமே யோசிக்கிறாங்க. நான் இல்லாமல் என்ன செய்வானோ? நம்மை போல் அவர்களும் கவலைப்படுவார்களா? நாளை தெரியும். நாம் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோமே, எப்படி எழுதுவா, எப்படி அழிப்பா அப்படின்னு. அவங்களாம் அதெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள், எங்கே போனது? இங்கேயும் இல்லையே, இங்கே தானே வைத்தேன். முதல்ல என்ன பண்ணா? முத்து இங்கே தானே நம்ம வச்சுருந்தோம் நம்மளுடைய இரேசர். ஒருத்தரும் ஒரு பொருளையும் தேடிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வச்ச பொருளை. இங்கே தானே வச்சோம், எங்கே இல்லை அப்படின்னு. மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தன. இந்த பென்சில், இரேசர், ஷார்ப்னர் 3 பேருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே குதிச்சு வெளியில் வராங்க. கிடைத்து விட்டது. அப்புறம் எல்லாருமே ஃபாத்திமா, கயல், முத்து 3 பேருமே அவங்கவுங்கள பொருள் கிடச்சிடுச்சு. கிடைத்து விட்டது. என்னுடையதும், இதே என்னுடையதும் தான். 3 பேர் கையிலையும் இருக்கா இரேசர், ஷார்ப்னர், பென்சில். நெக்ஸ்ட் பாருங்க, இனி மறக்க மாட்டார்கள். நீங்களும் தானே. இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து கண்டுபிடிச்சதுல சந்தோஷமாயிட்டாங்க அவங்க. இனிமே மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. கரிக்கோல், அழிப்பான், துருவி. நம்ம பென்சில், இரேசர், ஷார்ப்னர்னு சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? பென்சிலை கரிக்கோல், இரேசர் அழிப்பான், ஷார்ப்னர்னா துருவி. எனக்கு பிடித்த பொருள் தொலைந்து விட்டால் நான் அழுது விடுவேன். நீங்கள் எதற்கெல்லாம் அழுவீர்கள்? எல்லாருமே ஒரு பொருளை தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம அழுவுறோம். அழுவதுக்கு முன்னாடி நம்ம தொலைஞ்ச பொருளை ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசித்து பார்க்கணும். நம்ம எங்கே போனோம், என்ன பண்ணோம். அப்போது தொலைஞ்ச பொருள் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் பக்கம் 23 பாருங்கள். பயிற்சி. படித்து பழகுவோம். விட்டு செல்லாதே. கிடைத்து விட்டது. மறந்து விட்டான். அடுத்த நாள். வைத்தேன். தெரியும். படிப்போம். சொல்ல கேட்டு எழுதுவோம். கரிக்கோல். வெளியே. நாளை. கவலை. இங்கே. எங்கே. துருவி. அழிப்பான். பொருத்தமான குறியிடுவேன். சரி, தவறு. ஃபாத்திமா சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட போகிறோம். ஃபாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். ஃபாத்திமா இரேசரா மறந்து விட்டா? இல்லை, தவறு. கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றான். கயல் துறவி ஷார்ப்னரா விட்டு போயிட்டா? இல்லை, அப்போது தவறு. ஃபாத்திமா, முத்து, கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். சரி, 3 பேருமே ஒரே கிளாஸில் தானே படிக்கிறாங்க. பொம்மை போட்ட அழிப்பான் ஃபாத்திமாவுடையது. ஃபாத்திமாவுடையது தானே அழிப்பான், இரேசர். அப்போ டிக். சொன்னது யார்? பொருத்துவேன். அடடே கயல் என்னை மறந்து விட்டாளே. கயல் எது சொல்லிச்சப்போ? பென்சில். கரிக்கோல். மேட்ச் பண்ணிடுங்க. அடடே கயல் என்னை மறந்து விட்டாளே. கரிக்கோல். இங்கேயும் இல்லையே. சொன்னது யாரு? ஃபாத்திமா.
இங்கே தானே வைத்தேன் சொன்னது கயல். எங்கே போனது முத்து. மேட்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன். வாய்மொழியாக விடை தருவேன். கரிக்கோல், துருவி, அழிப்பான் இவை மூன்றும் என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? என்னெல்லாம் நினைச்சாங்க? நான் இல்லாமல் எப்படி எழுதுவாங்க, நான் இல்லாமல் எப்படி இரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சாங்களா? கவலைப்பட்டாங்களா? 3 பேருமே கரிக்கோல், அழிப்பான், துருவி இந்த 3 பேருமே என்னென்ன நினச்சாங்க? எப்படி எழுதுவாள், எப்படி அழிப்பாள் யோசிச்சாங்கல்ல. நான் இல்லாமல் என்ன செய்வாளோ அப்படின்னு ஷார்ப்னர் யோசிச்சார். துருவி நமக்கு பென்சில், இரேசர், ஷார்ப்னர் சொல்லி சொல்லி கரிக்கோல், இந்த துருவி, அழிப்பான் அப்படின்னு வாயில் வர மாட்டேங்குதுல. நெக்ஸ்ட். விடை எழுதுவேன். வகுப்பில் பொருள்களை விட்டு சென்றவர்கள் யார் யார்? 3 பேர் விட்டு சென்றாங்க. யார் யார்? கயல், ஃபாத்திமா, முத்து. எழுதுங்க பார்க்கலாம். க ய இல் கயல், ஃபாத்திமா, பா இத் தி மா பாத்திமா, முத்து, மு இத்து முத்து. எழுதிட்டீங்களா? விட்டு சென்ற பொருள்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா? எப்போது? விட்டு சென்ற பொருள்கள் உரியவர்களுக்கு கிடைத்தது. அடுத்த நாள் கிடைத்தன. எப்போ கிடைச்சது? அடுத்த நாள். ஆ டு இத்த அடுத்த நாள். நா இல் அடுத்த நாள் கிடைத்தன. கி டை இத்தன கிடைத்தன. நெக்ஸ்ட் பக்கம் 24. வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது? இங்க பாருங்க. கயல் என்று எப்படி எழுதுவாள்? அவள் என்னை தேடுவாளோ? அவள் என்பது யாரு? இங்க கயல், கயலுடையது தானே, அப்போ கயல். அவர் இங்க பாருங்க. கயல், ஃபாத்திமா, முத்து மூவரும் நம்மை விட்டு சென்று விட்டார்களே, அவர்களும் கவலைப்படுவார்களா? அவர்கள்னு யாரை சொல்லுவாங்க? கயல், ஃபாத்திமா, முத்து 3 பேரையும். அப்போ அதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட். பாடலை தொடர்ந்து எழுதுவோம். மழையே மழையே மழை பெய்ந்தது, மரம் எல்லாம் நனைந்தது. இங்கே கொடுத்துருக்காங்களா? மரம்லாம் நனைஞ்சிடுச்சா? மழையே மழையே மழை பெய்தது, டேஷ் எல்லாம் நனைந்தது. பூக்கள். பூ இக்க இல் பூக்கள். மழையே மழை பெய்தது, டேஷ் எல்லாம் நனைந்தது. என்ன இருக்குங்க? வாத்து. வா இத்து வாத்து. வா இத்து வாத்து. மழையே மழை பெய்தது, டேஷ் எல்லாம் நனைந்தது. ஆமை. ஆமை எங்க இருக்கு? இங்க இருக்க பாருங்க. ஆ மை ஆமை. எழுதிட்டீங்களா? பொருத்தமான சொல்லை நிரப்புவேன். அது, அவன், அவை இந்த 3 சொற்கள் எங்க பொருந்தும் பாருங்க. வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான், டேஷ் கடைக்கு செல்கிறான். யார் கடைக்கு? அவன் கடைக்கு செல்கிறான். வீட்டில் பூனை வளர்கிறது, அது எலியை பிடிக்கும். எது எலியை பிடிக்கும்? பூனை. பூனைன்றதை நம்ம எப்படி சொல்லணும்? அது. எனக்கு கதை புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும், டேஷ் அத்தை வாங்கி தந்தவை. அவை. அவை அத்தை வாங்கி தந்தவை. பாருங்க. கண்டுபிடித்து வட்டமிடுவேன். எதை கண்டுபிடிக்கணும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீன். மீன் எங்கே இருக்கு பாருங்க. இங்கே இருக்கா? கண்டுபிடிச்சு நம்ம வட்டமிடணும். இதுக்கப்புறம் எங்கே இருக்கு? கண்டுபிடிச்சிட்டோமா? நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கரெக்டாக சர்க்கிள் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7. கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வாங்க. வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டம் விடுவோம். எத்தனை வேறுபாடுகளை கண்டுபிடிக்கணுமா? 8 வேறுபாடுகள். கண்டுபிடிக்கலாமா?
முதல்ல இங்கே நிலா பாருங்க, இங்கே வட்டமாக இருக்குது, இங்கே இருக்கா இல்லை. அப்போது இதை வட்டத்தை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கண்டுபிடிச்சிட்டோமா. இங்கே இதோட மூக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒயிட்டாக இங்கே இருக்கா, இங்கே இல்லை. அப்போது இது 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே இதோட கால் பாருங்கள், ஒரு கால் இருக்குது, இன்னொரு கால் இல்லை. அப்போது இதை வட்டம் இருக்கா, இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கல் இருக்குது, இங்கே கல் இல்லை, இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 4 கண்டுபிடிச்சிட்டோமா. இதோடைய வால் பாருங்க, வால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, ஒரு புல் இங்கே இருக்கா, இங்கே இல்லை. அப்போது இங்கேயும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எத்தனை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? 1 2 3 1 2 3 4 5 6 கண்டுபிடிச்சிட்டோமா. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே புகை வருதா, இங்கே இங்கே இல்லை. அப்போது இங்கே ரவுண்ட் பண்ணுங்கள். 7 இன்னும் 1 கண்டுபிடிக்கணுமா, 8. சீக்கிரம் கண்டுபிடிங்க. 8 இதோடைய கை பாருங்க, இங்கே கீழே இருக்கா தண்ணியாண்ட, இங்கே மேலே இருக்குது. அப்போது இந்த கை. அப்போ 8 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் 5வது பாடம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.